ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணப்பெண் சமையலில் பார்த்தீங்கன்னா மசால் வடை பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மசால் வடை செய்யும் போது பார்த்தீங்கன்னா மங்குன்னு இருக்கும். அது வந்து டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும், கிறிஸ்பி இல்லாமல் இருக்கும், சாப்பிடும் போது வெறும் மாவு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் நீங்கள் சூப்பரான மசால் வடை வீட்டில் பண்ண போகிறீங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மசால் வடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடலை பருப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்லி தரப்போகிறேன். என்னென்னா, நீங்கள் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்தால் அதில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக வந்து உளுந்தம் பருப்பையும் சேர்த்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம மசால் வடைக்கு பருப்பு நல்லா ஊறி இருக்கும். அதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மாவு அரைக்கிற பக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அது எப்படின்னா, நல்லா ஒரு கொரப்பாக இருக்கணும். 1-2 பருப்பு வந்து முழுசாக இருக்கணும். ரொம்ப மழைன்னு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா உங்கள் மசால் வடை பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு மாவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். நல்ல வெங்காயம் வந்து 200 கிராம் அளவுக்கு பருப்பு போட்டால் 100 கிராம் அளவுக்கு வெங்காயம், நல்லா காரம், நல்லா பச்சை மிளகா, இஞ்சி வந்து நல்லா ஒரு பெரிய துண்டாக சீவி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. மசால் வடையில் மசாலாவும் நீங்கள் ஹைலைட் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது முருங்கைக்கீரை. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கீரை போட்டிங்கன்னா உங்கள் மசால் வடையில் அல்டிமேட் டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக முருங்கைக்கீரை தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் மசால் வடைக்கு. நல்லா வந்து இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி இல்லாமல், ரொம்ப தளன்னு இல்லாமல் கரெக்டான பக்குவத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ரொம்ப நீங்கள் சொதன்னு வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை போடும் போது கையில் வந்து உங்களுக்கு போட வராது. அதனால் கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயை ஹீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வடைக்கெலாம் எப்பவுமே வந்து மீடியமான ஃப்ளேம் வச்சுட்டு தான் நீங்கள் எண்ணெயை வந்து ஹீட் பண்ணணும். முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணியில் கை வச்சுட்டு ஒரு பால், சின்ன சைஸாக பால் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. ஷைனிங்காக உருட்டுங்க. உருட்டிட்டு உங்களோட உள்ளங்கையும் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதில் உங்களோட பால் வச்சுட்டு இன்னொரு உள்ளங்கையை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ரவுண்ட் ஷேப் கிடச்சிடும். இதை நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா செவந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு வடை போடக்கூடாது, ஏன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக நீங்கள் பொன்னிறமாக வறுத்து எடுத்திங்கன்னா உங்களோட மசால் வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஆறின பிறகு கூட பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டேஸ்ட் வந்து போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய டிப்பை ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வடை ஒரு நாள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் நீங்களே கொடுப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்ததுன்னு. மாவு அரைக்கும் போது நல்லா பக்குவமாக அரைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி கொரப்பாக அரைங்க. 1-2 பருப்பு முழுசாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப மழைன்னு அரைச்சிங்கன்னா உங்கள் வடை வந்து டேஸ்ட் வராது. வெங்காயம் நல்லா தாராளமாக போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு மசால் வடை வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. பாய்.